வாங்க மாப்ள. வாமா அன்பு. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரிங்க மாப்ள. உன் கை எப்படிமா இருக்கு? பரவாயில்லையாமா? பரவாயில்லப்பா, கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு பாருங்களேன். உள்ள வாங்க மாப்ள. வாங்க உள்ள வாங்க. பார்த்தல மாமாவ, எனக்கு தான் வரவேற்பு பலமா இருக்கு. ஏதோ போனா போதுன்னு உடனே நல்லா விசாரிச்சிருக்காரு. அவருக்கு தெரியுது நான் தான் மாப்பிள்ளன்னு. நீதான் சும்மா முறுக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம். வாங்க மாப்ள. வாமா மாப்ள, உட்காருங்க. அன்பு நீயும் உட்காருமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்பா நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ உட்காருமா, நான் எடுத்துட்டு வரேன். இப்படிதான் அன்பு சொல்றதே கேக்குறது இல்ல. இருந்தாலும் நான் எந்த வேலையும் அன்பு செய்ய விடுறது இல்ல. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நீங்க ஆஸ்பத்திரிக்கு அன்பை தூக்கிட்டு வந்து சேர்த்து கூடவே இருந்து நீங்க எப்படி கவனிச்சிட்டீங்கன்றதான் நான் பார்த்தேனே. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். உட்காரு, வருவார். என்ன பெர்ஃபார்மன்ஸா? உண்மையா சொன்னேன். இந்தாங்க மாப்ள. குடுங்க மாமா. அன்பு குடிச்சு கூட. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. நீங்க திடீர்னு வந்துட்டீங்க, வீட்ல டீ போட பால் இல்ல. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீயும் மாப்பிளையும் வந்தப்பவே உங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸ கவனிச்சேன். ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததை பார்த்த உடனே நீ மாப்பிளைய காப்பாத்த உன் உசிரியே பணைய வைக்க துணிஞ்சப்பவே நீ எனக்கும் தாத்தாவுக்கும் கொடுத்த வார்த்தைக்கு உண்மையா இருக்குன்னு தெரிஞ்சு இப்ப இப்படி 2 பேரும் ஒத்துமையா வந்ததை பார்த்ததும் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சுமா. சீக்கிரமே ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை கொஞ்சிக்கிட்டு என் காலத்தை அப்படியே சந்தோஷமா ஓட்டிடுவேமா. சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பீங்கல்ல? கண்டிப்பா மாமா. சந்தோஷம் மாப்ள. மாமா வாங்க மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரிப்பா, அப்ப நாங்க கிளம்பி